வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு கடைசங்க காலத்து கடைசி சோழ மன்னனான கோச்செங்கணானோட கதையை பார்க்கலாம் வாங்க. சோழன் கோச்செங்கணான் கடைசங்க காலத்தில் கடைசி சோழ மன்னன் அறியப்படுறாரு. இவர் வரலாற்றில் இவரை பற்றிய பதிவுகள் புறநானூறு, களவழி 40 போன்ற பாடல்களில் தான் கிடைக்கிது. இவர் ஒரு தீவிர சிவபக்தனாக அறியப்படுறாரு. இவர் நிறைய கோயில்களை கட்டி வச்சதாக சொல்கிறாங்க. அந்த கோயில்கள்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. இவர் காலத்தில் எப்படி கட்டி வச்சாங்கன்னா, செங்கற்களாலேயும் மரத்தாலேயும் ஆன கோயிலை தான் கட்டி வச்சாங்க. அது காலப்போக்கில் இயற்கை பேரிடர்களால் அழிவுற்றுச்சு. வரலாற்றில் சிறந்த வீரனாக அறியப்படுற கோச்செங்கணானை பற்றி நிறைய கதைகள் நிலவுது. ஆனால் அந்த கதைகள் அத்தனையும் உண்மையான தெரியல. ஆனால் இலக்கியங்களில் இவரை பற்றிய கதைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சோழன் கோச்செங்கணானுக்கும் கடைசங்க கால கடைசி சேர மன்னனான கணைக்கால் இரும்புரைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த மிகப்பெரிய போரில் கணைக்கால் இரும்புரை சிறைப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த கதையை நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. கோச்செங்கணானுக்கும் கணைக்கால் இரும்புரைக்கும் ஏற்பட்ட அரசியல் வேறுபாடு காரணமாக இருவரும் ஒருவருக்கொருவர் போர் தொடுக்க செய்கிறாங்க. இந்த போரானது திருப்போர்புரம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அந்த திருப்போர்புரம் இன்றைக்கி திருப்பூராக அறியப்படுது. அந்த இடத்துல இருவருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அதில் சேர மன்னன் கணைக்கால் இரும்புரை யானைப்படைகளில் மிகவும் வலிமை வாய்ந்தவனாகவும் அவனது யானைகள் எதிரிகளின் படைகளை சிதற விட்டதாகவும் சொல்கிறாங்க. எப்படின்னா, யானை புகுந்த இடமெல்லாம் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் கோச்செங்கணானது படைகள் சேரன்ட்ட திணறுது. வேறு வழி தெரியாத கோச்செங்கணான் அப்போ தான் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து தன்னோட காலாட்படையும் குதிரைப்படையும் வச்சு எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒரு வியூகம் அமைச்சு செயல்படுறாரு. என்ன தான் சேரமன்னனோட யானைப்படைகள் முன்னேறி எதிரிகளின் படையில் அழிச்சிக்கிட்டே போனாலும் கோச்செங்கணான் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தனது காலாட்படையையும் குதிரைப்படையையும் வைத்து கொண்டு சேரமான் கணைக்கால் இரும்புரையை இவர் சிறை கைதி ஆக்கிறாரு. இதனால் சிறைப்பட்ட சேரமான் கணைக்கால் இரும்புரை உறையூர் குடவேல் கோட்டத்து சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்போ அவர் அடைக்கப்பட்டது இல்லாமல் அங்கே பலரால் ஏளனத்துக்குள்ளாக்கப்படுறாரு. உறையூர் சிறையில் அடைப்பட்டிருந்த சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கு ஒரு முறை அதிகமாக தண்ணி தான் எடுக்குது. அப்போ தன் தாகத்தை தீர்க்கிறதுக்காக சிறை காவலர்களை தண்ணி எடுத்து வருமாறு அவங்கள்ட்ட பணியோட கேட்குறாரு. ஆனால் அந்த காவலர்கள் அவரை உதாசீனப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் காலந்தாழ்த்தி அவருக்கு தண்ணியை கொண்டு தராங்க. இது அவர் மனசை ரொம்பவும் புண்படுத்துது. அவமதிக்கப்பட்டதை உணர்ந்த கணைக்கால் இரும்புரை, நான் ஒரு சிறை கைதியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் மன்னனாக இருந்தவன் அப்படிங்கிற மரியாதை கூட அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு மனம் உடைந்து அந்த தண்ணியை பருகாமல் அவர் சிறையிலேயே உயிரை விட்டதாக சொல்கிறாங்க. அவ்வாறு அவர் உயிரை விடுறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இறந்ததாக சொல்கிறாங்க. அந்த பாட்டில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, பிறந்த குழந்தை இறந்தா கூட இல்லை அது ஒரு சதைப்பிண்டமாக பிறந்துட்டா கூட அந்த பிறவி குழந்தைய ஒரு ஆண்மகன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வாளால் அறுத்து அதுக்கப்புறம் தான் அதை புதைப்பாங்களாம். அவ்வாறு இல்லாமல் நான் வஞ்சகத்தால் சிறை கைதியாக பிடிபட்டு என் உடம்புல காயம் இல்லாமல் நான் இன்றைக்கி சிறையில் கிடக்கிறேன், நான் எப்படி ஒரு ஆண்மகனாக இருப்பேன், நானும் ஒரு ஆண்மகன் ஆவேனா அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஆண்மகனாக இருக்கிறவங்க சண்டையில் வாளால் வெட்டுப்பட்டோ அல்லது ஈட்டியால் குத்துப்பட்டோ, அதாவது சண்டை செய்து கொண்டு இருக்கும்போது வீரத்துடன் இறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபை வச்சுருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வாறு மானம் இழந்து அந்த தண்ணியை நான் குடிக்கணுமா அப்படின்னு அவர் எழுதி வச்சுருக்காரு. அப்போ மானத்தை அவர் உயிரினும் மேலானதாக அந்த காலத்தில் கருதியிருக்காங்கங்கிற செய்திகளையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இவ்வாறு நடந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட சோழன் கோச்செங்கணான் மிகவும் வருத்தப்படுறாரு. நம்ம ஒரு எதிரி மன்னனாக இருந்தாலும் அவர் ஒரு மன்னன்கிறத மறந்து இவ்வாறு செய்து விட்டோமேன்னு அவரும் மனசில் வருத்தப்படுறாரு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் சோழன் கோச்செங்கணானோட வீரம் மட்டும் இல்லை, அவரோட இளைய மனத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரோட கதையை அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.